நம்ம அண்ணாமலை அவர்கள் பேசினதை கொஞ்சம் கேளுங்களேன். இன்னும் 2 வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல. எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டோங்க. துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குங்க, குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு? பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் இந்த வீடியோ இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே தப்பு செஞ்சாங்க, பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது அப்படின்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கல மக்கள். இதே நாங்கள் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்கிறார். தமிழக மக்களே, நாம் படிக்காதவர் முதல்வராக இருந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும், வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். சினிமா துறையில் இருந்த நடிகர் முதல்வர் ஆனால் தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கும், பாதுகாப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது, தமிழ்நாட்டின் நிலைமை எப்படி இருக்குன்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கதையாசிரியராக, ஒரு திருட்டு ரயிலில் ஏறி வந்தவர் முதல்வராக இருந்தால், இந்த மாதிரி பல கேட்டகரியில் இருந்தவங்கெல்லாம் முதல்வராக இருந்தால், ஒரு வாரிசின் அடிப்படையில் ஒருத்தர் முதல்வராக வராரு, தன்னுடைய பையன் அப்படின்றதுனால ஒரு துணை முதல்வராக ஒருத்தர் வராரு அப்படின்னா, இவங்க முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாட்டின் நிலைமை எப்படி இருந்தது, பாதுகாப்பு எப்படி இருந்தது, வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு படித்தவர் அரசியலுக்கு வந்தால், ஒரு படித்தவர் முதல்வராக வந்தால், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஊழல் செய்யாத ஒரு கர்நாடக சிங்கம் எதற்கும் பயப்படாமல் துணிச்சலாக ஆளுங்கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை, ஊழல்களை பெட்டியாக எடுத்துகிட்டு போய் ஆளுநர்கிட்டயே முறையிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன ஒருத்தர், படித்தவர், நேர்மையானவர், துணிச்சலானவர், ஊழல் செய்யாதவர் முதல்வராக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. இந்த தமிழ்நாடு பார்க்கணும்ல, நீங்களும் நானும் பார்க்கணும்ல. அப்போ யார் முதல்வராக வரணும்? அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஆசைப்படுறாங்க. வரக்கூடிய தேர்தலில் அதற்கான வாய்ப்பை பாஜக தலைமை உருவாக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நடிகர் அர்ஜுன் இருக்கார்ல, அவர் பேசினார், நான்லாம் அரசியலுக்கு வரணும்னு ஆசை தான், ஆனால் உங்களை மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக பயம் இருக்குது. அண்ணாமலை, ஐயோ அவரோட ஃபேனுங்க நான், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள், அவருடைய நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி நடிகர் பார்த்திபன் இயக்குனர், அவர் சொல்லியிருந்தார், அண்ணாமலை அவர் வந்ததற்கு பிறகுதான் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அண்ணாமலை அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய துணிச்சல் எனக்கு பிடிக்கும், அவருடைய நேர்மை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நடிகர் தம்பி ராமையா அவர்களும் சொல்லியிருந்தார், அண்ணாமலை அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசியிருந்தார். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி சாமானிய மக்கள், எவ்வளவு பெரியவங்க, முதியவர்கள், இளைஞர்கள், எனக்கு தெரிஞ்சு என் அத்தை பையன் கூட சொல்லியிருக்கான், இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டி போட்டிருந்தா அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு போட்டிருப்பேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த பையன் இப்போ என்ன படிக்கிறான் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான், 3rd year. அந்த பையனுக்கு அண்ணாமலை அவர்களோட பேச்சு பிடிச்சிருக்கு, அவருடைய நேர்மை பிடிச்சிருக்கு, அவருடைய துணிச்சல் பிடிச்சிருக்கு, விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு. ஆனால் அரசியலுக்கு முதல்வராக யார் வரணும்னு தேர்ந்தெடுக்கிற இடத்துல அண்ணாமலை மட்டும் இருந்திருந்தார்னா அவரா அண்ணாமலையா விஜயான்னு இருந்திருக்கும். அதற்கு போட்டி போடுவதற்கான களத்தை உருவாக்காம பாஜக தவற விட்டது. இந்த முறை வரக்கூடிய தேர்தலில் அண்ணாமலை அவர்களை தவற விடாமல் தக்க வச்சு விஜயா அண்ணாமலையான்னு நீங்கள் கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கான வெற்றி என்பது பிரகாசமாக இருக்கு. அவர் ஏதோ மத்திய பாஜக அரசை விமர்சிக்கிறார் அப்படின்னு அப்படியே லைட்டாக கிளப்பிடுவாங்க. அண்ணாமலை அவர்கள் மட்டும்தாங்க எப்போவுமே பேச்சு பொருள். அவர் இங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, அவர் தான் தலைப்பு செய்தி. தமிழகத்தின் தலைப்பு செய்தி அண்ணாமலை மட்டும்தான். விஜய் அவர்கள் இன்னைக்கு டெல்லி போனார், மோடி அவர்களை சந்தித்தார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார். 10 நிமிடங்கள் அவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதில் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதில் சில கோரிக்கைகள் நம்ம பார்க்கலாம். என்னெல்லாம் கேட்டிருக்கிறார் இதில் நம்ம குறிப்பாக அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார். அவங்க சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கலை. அவருக்கு தொடர்ச்சியான அடுத்தடுத்த பயணங்கள்லாம் இருக்கிறதுனால
இவரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கி இருக்கிறது. விஜய் அவர்கள் வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா வந்து பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டால் அவர் ஒன்றும் வந்து ஸ்டாலின் அவர்களை மாதிரி வெட்டியா இல்லை, தன்னுடைய பையன் நடித்த படத்தை பார்த்துக்கிட்டு ரிவ்யூ கேட்டுக்கிட்டு அவர் ஒன்றும் பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்குல்ல. உலக நாடுகளே போர் பதட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நம்மளுடைய நாட்டை மக்களை பாதுகாப்பா எந்த ஒரு நெருக்கடியிலும் மக்கள் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு இருக்காங்க. உலக நாட்டு தலைவர்களை போய் மோடி அவர்கள் சந்திக்கிறாரு. ஆனைமலை செப்பேடுகளை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போன ஆனைமலை செப்பேடு தமிழ்நாட்டின் பெருமையை மீட்டு கொண்டுட்டு வந்திருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலலாம் என்னமோ ஏதானோ விட்டானுங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதர்லாந்து போய் கையோடு வாங்கிட்டு வந்திருக்கிறார். தமிழக மக்களுக்கு மோடி அவர்கள் செய்த சாதனை சிறப்பு அவர் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறார். தமிழ் மொழியவும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தூக்கி வச்சு கொண்டாடுறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் உலக நாடுகள்கிட்ட போய் கச்சா எண்ணெய் அதற்காகவும் வர்த்தகத்துக்காகவும் முதலீட்டுக்காகவும் உலக நாட்டு தலைவர்களை போய் உலக நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களையும் போய் சந்திச்சுட்டு இருக்கிறார். விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாட்டு மக்களே போர் பதட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது, சில நாடுகள்லாம் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, உணவு இல்லைன்னு இருக்கும்போது நாம் ஐபிஎல் பார்த்து கொண்டாடிட்டு இருக்கோம், கிரிக்கெட் பார்த்து கொண்டாடிட்டு இருக்கோம், சன் டிவி சீரியலை பார்த்து கண்ணீர் சிந்திட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கான காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாஜக மத்திய அரசு. இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அதாவது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து இருக்கிறார். அதில் குறிப்பாக பல கோரிக்கைகளை முன்வைத்து இருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வலுவான கல்வி சூழலை மேலும் வலுப்படுத்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருக்கிறார். இவர் கண்டிப்பாக மத்திய அரசு கொண்டுகிட்டு வரக்கூடிய எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் அப்படின்றது இதிலிருந்து நமக்கு தெரிய வருது. விஜய் அவர்கள் என்னன்னா யாருக்கும் பாதகம் இல்லாமல், எதிர்ப்பு இல்லாமல் ஒரு அரசியலை, ஒரு சுமூகமான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. எதற்காவது இன்ன வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இருக்கிறாரா பெருசானா எதுவுமே கிடையாது. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு 16 நாளோ 17 நாள் ஆகுதா போய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து இருக்கிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து இருக்கிறார். அமித்ஷா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க முடிகிறது. மோடி அவர்களும் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட தமிழக முதல்வர் வருகிறார் அப்படின்னோடனே தமிழக மக்களின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணமாக, தமிழ்நாட்டின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாக உடனடியாக அவரை விஜய் அவர்களை சந்திக்கிறதற்கு நேரம் கொடுத்து பேசியிருக்கிறார். இதில் அந்த 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாலும் அது மிகவும் முக்கியமானதாக நம்ம பார்க்கலாம். அதில் விஜய் அவர்கள் என்னென்ன கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, என்னென்ன கோரிக்கையெல்லாம் முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முக்கியமாக காவேரி குறுக்கே கர்நாடகா மேகதாது அணை கட்ட அனுமதி தரக்கூடாது, அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிக்க வேண்டும். இதை வச்சு தான் இந்த திமுக அரசியல் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பொறுப்பேற்கும் போது ஆளுநர் அவர்கள் ஆனால் திமுக அரசாங்கம் பொறுப்பேற்கும் போதும் இப்படி தான் இருந்தது. இப்போ இவங்க வந்த உடனே தாவக ஆட்சி அடிமை ஆட்சியாக மாறிடுச்சு, பாஜக அரசுக்கு அடிமை ஆட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க, இது இந்தியா, பாரத தேசம், அதுக்குள்ளே தான் தமிழகம் இருக்கிறது. அதை ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ மறந்துடுவார். 2+2+2+ எத்தனின்னு கேட்டால் எத்தனிப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய பெரிய அறிவு ஜீவி ஸ்டாலின் அவர்கள் இதில் மூக்க நுழைச்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவார். தமிழ் மாறு, ஆனால் திராவிடன்னு சொல்லுவார். மக்கள் திராவிட கட்சியை அழித்து ஒழித்ததற்கான காரணமே இதுதான். எது மக்களுக்கு தேவையோ அதற்காக குரல் கொடுக்காத ஸ்டாலின், இந்த திராவிட கட்சிகள் மத்திய பாஜக கிட்ட எது கேட்டு வலியுறுத்தணுமோ அதை கேட்கறதே இல்லை. தேவையில்லாத எதையாவது போய் கேட்டு வைக்கிறது, அதுக்கு சார்ந்து போட்டி போடுறது, பிரச்சனை கொடுக்கறது. மத்திய அரசு கூட இந்த இணக்கமான போக்கிலேயே போகிறதில்லை. சரி, ஓகே. அடுத்தது 3ஆவதாக வான்வெளி அமைப்பு மையத்தை
தமிழகத்தில் அமைக்க வேண்டும். 4வதாக இலங்கை சிறைபிடித்த 58 மீனவர்கள் 266 படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு சந்திப்பாக நம்ம பார்க்கலாம். விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பாரத பிரதமரை போய் சந்திப்பது, நிதியமைச்சரை போய் சந்திப்பது, அமித்ஷாவை போய் சந்திக்க நேரம் கேட்டது. இதில் குறிப்பாக ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்ததற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரில் நன்றி தெரிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். இதெல்லாம் நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். இந்த மாதிரி முக்கியமான சந்திப்புகள்லாம் நடந்திருக்கு. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தால் எந்த துறையில் எந்த தப்பு நடந்ததுனாலும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிடுவார். அவருக்கு தெரியாத துறையே கிடையாது. செய்தியாளர் சந்திப்பில் ஏதாவது ஒரு முதல்வர், ஏதாவது ஒரு நபர் அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்களா? ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்டவருக்கே இன்னொரு கேள்வி கேட்பார். அவங்களால பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அறிவு ஆற்றலை பெற்றவர், நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்க அண்ணாமலை அவர்கள். எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்காக வீட்டில் தினசரி வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்க, பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வராக வரணும்னு பல வீடுகளில் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, தவம் இருந்தார்கள். எப்படியோ நமக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிருக்கான்பா, ஒரு நல்ல அரசியல்வாதி வந்திருக்கான்பா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. பாஜகவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் கண்ணகின்னா உறுதிச்சான்னு தெரியல, அண்ணாமலை அவர்களை மாற்றி விட்டாங்க. ஆனால் நல்ல செய்தி நம்ம கேட்க முடிகிறது. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பாஜக தலைவராக வரப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லியே 2 மாங்கன்ற மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மத்திய கல்வி அமைச்சராகவும் பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவல்ன்றது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனை, அந்த அண்ணாமலையான நான் வேண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, மோடி அவர்கள் ஏதோ ஒரு வில்லனை போல தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. பாஜக பல போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. மோடி ஏழைகளின் நண்பன், தமிழக மக்களின் நண்பன், தோழன், விவசாயிகளின் நண்பன் அப்படின்லாம் என்னென்னமோ போராடி பார்த்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்தார், அடிக்கு அடி உதைக்கு கொடுத்தாரு. வந்தவுடனே சொன்னாங்க, என்னுடைய எதிரி திமுக தான் அப்படின்னாரு. என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுப்பேன், போராடுவேன், எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ணாமலை அவர்கள். இதுவரை ஏதாவது ஒரு பாஜக தலைவர் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு, கர்ஜிச்சிருக்காங்க, திமுகவை பார்த்து கொந்தளிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அண்ணாமலை அவர்களை தூக்கி கொண்டாடினதுக்கு காரணமே அதான். இவ்வளவு பெரிய யானை பலம் கொண்ட திமுக அண்ணாமலை அவர்களை பார்த்து பயந்தது. அவர் பேரை கேட்டாலே சும்மா நடுங்குச்சு. ஸ்டாலின் அவர்களே பல பத்திரிகையாளர் சந்திப்பில் பதில் சொல்லாமல் ஓடி போனார். உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள், திமுகவில் யாராக இருந்தாலுமே நாங்கள் தான் அரசியல்வாதி, பழந்தின்னு போட்டவேன்னு சொன்னவன் கூட அண்ணாமலை அவர்கள் பேரை கேட்டவுடனே அந்த இடத்துல விடவெடுத்து போய் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை ஃபயர் அப்படின்னு கூட சொல்லலாம். திமுகவுக்கு சும்மா பயத்தை கொடுத்தவர் இப்போ திமுக காரங்களே எதிர்பார்க்குறாங்க. எங்களுக்கு மட்டும் வச்சு செய்கிறதுக்காக அண்ணாமலை அவரை மாநில தலைவர் ஆக்குனீங்களே, இப்போ விஜய் அவர்களை வச்சு செய்யறதுக்காக சிறந்த எதிர்கட்சி தலைவராக செயல்படக்கூடிய அண்ணாமலை அவர்களை மாநில தலைவராக கொண்டுட்டு வரணும்னு திமுக காரங்க ஆசைப்படுறாங்கங்க. என்னைய மட்டும் வச்சு அடியடி அடிச்சிங்களாப்பா, கண்டிப்பாக அவரை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி திமுக காரங்க ஆசைப்படுறாங்க. யாரையா நீங்களான்ற மாதிரி இருக்கு. ஆகவே அவருக்கு 2 பொறுப்பு கொடுத்து கொண்டுட்டு வர போகிறாங்க. மோடி அவர்கள் நண்பன் அப்படின்றத கொண்டுட்டு வந்தது, மோடி அவர்கள் வில்லன் அப்படின்றத சித்தரித்து அந்த கட்டமைப்பெல்லாம் தூக்கி போட்டு பந்தாடி உடைச்சி எரிஞ்சது அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் நான்லாம் தமிழ்நாடு முழுக்க போய் மக்கள்கிட்டயே போய் நேரடியாக பேசியிருக்கேன். மோடி அவர்கள் மீது உள்ள அன்பும் பாசமும் அண்ணாமலை அவர்களிடத்தில் உண்டு. அண்ணாமலைக்காக நான் கட்சிக்கு வந்திருக்கேன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு கூட அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில் நிற்க போகிறான்னு சொல்லுங்கள், நான் வேலையெல்லாம் விட்டுட்டு என் சொந்த காசில் செலவு பண்ணி அவருக்காக பிரச்சாரம் பண்ண நான் வரேன் அப்படின்னு என்கிட்ட பல நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆட்சிக்கு வரணும், தமிழக முதல்வராக வரணும், அவர் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் பேரிடி சம்பவமாக இந்த தேர்தலில் அவர் போட்டியிடல. முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறுத்தணும். இன்னும் அதாவது ஒரு முறை இப்போ நாங்கள் 3 வருஷம் கொடுத்துட்டோம், நாங்கள் எப்பயுமே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றாமல்
ஒரு 3 முறை 4 முறை அண்ணாமலை அவர்களுக்கே மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் இறங்கி ஆட விடணும். அவர் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லி விட்டா ஒன்றும் இல்லை. இப்போ மக்கள் திராவிட கட்சியே வேணான்னு முடிவு பண்ணி தான் விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் விஜய் அவர்களோட போக்கும் திராவிட மாடல் 2.0 மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காரங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஓசி சோரா, எனக்கு தெரியாதுங்க அவர் பட்ட பேர்லாம் என்னன்னு சொல்லிட்டு, அவர் இருக்கார்ல திராவிட கழகத்தின் தந்தை, பல பேருக்கு தந்தை தந்தைன்றாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. வீரமணி அவர் வந்து சொல்கிறாரு, ஆட்சி வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் இப்போ நடக்கிறதும் திராவிட கொள்கைகளை கொண்ட சுமக்கக்கூடிய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குன்றாரு. அப்புறம் என்ன, மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், திராவிட கட்சிகள் கூடாது அப்படின்னு சொல்லி தானே உங்களை ஜெயிக்க வச்சாங்க, ஓட்டு போட்டாங்க. திரும்ப நீங்கள் ஆட்சிக்கு வந்து அதே வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ஆளு மட்டும்தான் மாறி இருக்கு, ஆட்சி மாறலை. ஸ்டாலின் அவருக்கு பதில் இவர் அப்படின்னு வந்திருக்கிறார தவிர, இதை வந்து ரஜினி அவர்கள் ஒரு முறை அழகாக சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் தேவையில்லை, அரசியல் மாற்றம் தேவை அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இது எப்படி ஒரு சின்ன ஒரு உதாரணமும் சொன்னார். மீன் குழம்பு வச்ச அந்த சட்டியில் அதை கழுவாமல் அப்படியே அதில் சக்கரை பொங்கல் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆட்சி மாற்றம் வந்தா. ஆகவே அரசியல் மாற்றம் தமிழகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். அதுதான் உண்மை, அரசியல் மாற்றம் வரணும். உண்மையான அரசியல் மாற்றம் வரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் வரணும். மத்திய பாஜக அரசாங்கம் இங்கே வைக்கக்கூடிய மக்கள், தமிழக மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு நீங்கள் செவி சாய்ப்பீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. அண்ணாமலை அவர்கள் மீண்டும் வர வேண்டும். இதை நாங்களாம் ஆசைப்படுற மாதிரி 1க்கு 2 அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து இறங்கி அடிக்க அனுமதியும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நாங்களும் பாதுகாப்பாக இருப்போம், தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும், வளர்ச்சியோடு இருக்கும். டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறீங்களே, அது கூடிய சீக்கிரமே அது நடக்கும். இதற்கெல்லாம் காரணம் ஒருத்தர் தமிழகத்தில் முதல்வராக வரணும், பாஜக தலைவராக வரணும், அது அண்ணாமலை அவர்கள் தான் வரணும் அப்படி சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழக பாஜக தலைவராக யார் வருவார், யார் வர வேண்டும், அண்ணாமலை அவர்கள் வந்தால் என்னெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்வர் வேட்பாளராக வரக்கூடிய தேர்தலில் அண்ணாமலை அவர்களை நிறுத்த வேண்டுமா? உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.